இந்த கம்பெனி ஸ்டார் அக்ரோ அசோசியேட் பிரைவேட் லிமிடெட், என்னோட சேர்மேன் நான். இன்னைக்கு எங்களோட கம்பெனியோட ப்ரூஸ்ங்கிற 3 மாடல்கள் வந்து நாங்கள் இனாகிரேட் பண்ணியிருக்கிறோம். இந்த வண்டி வந்து ஸ்லோ ஸ்பீட் வெஹிக்கிள். இதில் பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து பிஎல்டிசி, அதாவது பிரஷ்லெஸ் டிசி மோட்டார் வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்த மோட்டார் நம்ம போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதனோட ஃபீச்சர்ஸ் சாதாரண வந்து மோட்டார்கள் வந்து தண்ணி படிச்சுன்னா மோட்டார் வந்து போயிடும். பட் இது அப்படி இல்லை. இதில் வந்து நம்ம பிரஷ்லெஸ் மோட்டார் போட்டுக்கிறதுனால இதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. அடுத்து வந்து இதில் வந்து லித்தியம் அயன் பேட்டரி நம்ம போட்டுக்கிறோம். சாதாரணமாக வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் எல்லாருமே லெட் ஆசிட் பேட்டரி தான் போடுறாங்க, அதாவது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி போடுறாங்க. பட் லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் அதனுடைய லைஃப் சைக்கிள் அதிகம். அது அல்லாமல் நம்ம இந்த பேட்டரி நம்ம போட்டுக்கிறோம் 1500 சைக்கிள்ஸ் போட்டுக்கிறோம். நார்மலாக வந்து 1000 சைக்கிள்ஸ் மேலே யாரும் வந்து போடுறதில்லை. 1500 சைக்கிள்ஸ் நம்ம போட்டுனால, பட் வேரண்டி நான் வந்து நம்ம 2 இயர்ஸ் தான் கொடுத்துருந்தாலும் இதனுடைய லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கு. மேலும் இதனுடைய வண்டியினுடைய பிக்கப்பும் அதிகமான தூரம் போகிறதுக்கும் இந்த பேட்டரி வந்து ரொம்ப வந்து இதாக இருக்குது. ரெண்டாவது, இந்த பேட்டரி வந்து நம்ம சாதாரண வந்து ஆசிட் ஊற்றணும், வாட்டர் ஊற்றணும், பேட்டரி செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயமா இது தேவையில்லை. லித்தியம் அயன் பேட்டரியில வந்து கம்பைன்ஸ்ங்கிறது வந்து இது வரைக்கும் இல்லை, கம்பைன்ட் இல்லாத பேட்டரி. அடுத்து வந்து இது வந்து கண்ட்ரோலர் வந்து இதில் வந்து நம்ம வந்து 12 வந்து ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் நம்ம போட்டுக்கிறதுனால 32 ஆம்ஸ் வந்து போட்டுக்கிறோம், 32 AH போட்டுக்கிறோம். அதனால இதனுடைய கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈவன் பேட்டரியோட லோடு வந்து மேக்சிமம் வந்து அதிகமாக வந்து எவ்வளோ அதிகமாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து இருக்கிறது வந்து 48 வோல்ட்டாக இருந்தாலும் இதை விட இன்னும் வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும். நம்மளால அதிகப்படுத்தினால கண்ட்ரோலர் வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கடுத்து வந்து பிரேக் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக்கு, பேக் வந்து ட்ரம் பிரேக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டிஸ்க் பிரேக் வந்து நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீ. ரெண்டாவது பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு பிரேக்கிங் சிஸ்டத்தில் எந்த விதமான நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கடுத்து வந்து ட்ரம்ல பார்த்தீங்கன்னா இதில் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரம் எல்லாருமே போடுறாங்க. ஆனால் நம்ம வந்து ஃப்ரண்ட் ட்ரம் வந்து அலாய் ட்ரம் போடுறோம், பேக்கு வந்து அலாய் ட்ரம் போடுறோம். ஸோ அலாய் ட்ரம் போட்டிருக்கிறதுனால தான் நம்ம பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பக்காவாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நான் நார்மல் ட்ரமுக்கும் அலாய் ட்ரமுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெளிவாகவே தெரியும். உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து அலாய் ட்ரம் இருந்தால் தான் தெளிவாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து டயர்ஸ் வந்து இதில் வந்து இப்போ நம்ம சாதாரண வந்து வெல் பிராண்டட் டயர்ஸ் தான் நம்ம போடுறோம். அதாவது சிஎட், ஜேகே டயர்ஸு, இந்த மாதிரி வந்து ஃபெமிலியரான டயர் மட்டும் தான் போடுறோம். நார்மலாக வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து எந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஃபெமிலியர் டயர்ஸ் வந்து போடுறதில்லை. அவங்க வந்து உங்களுக்கு ஒன்று வந்து இம்போர்ட்டட் சைனீஸ் டயர்ஸோ அல்லது டெல்லி டயர்ஸோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டயர்ஸினுடைய லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். சீக்கிரம் வந்து டயர் வந்து உடையிறது. இன்னொன்று என்னச்சுன்னா, இந்த டயரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூப்லெஸ் டயர் வந்து போட்டுக்கிறோம். டியூப்லெஸ் டயர் போட்டுக்கிறதுனால சீக்கிரம் வந்து உங்களுக்கு காற்று இறங்குறது, குடிக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வராது. காற்று இறங்கலினாலே நம்ம வந்து டயர் வந்து உடையிருக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு. அதுக்கடுத்து வந்து டிஸ்பிளே. இது வந்து டிஸ்பிளே வந்து எல்சிடி வந்து கலர்ஃபுல் டிஸ்பிளே வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அடுத்து லைட்டு, ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம எல்இடி போட்டுக்கிறோம். எல்இடி போட்டுக்கிறதுனால பேட்டரியிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய பவர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதே நேரம் நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் பவர் ரொம்ப தெளிவாக இருக்கும், நல்லாவே இருக்கும். அப்போ பேட்டரியோட லைஃப் வந்து நம்மளுக்கு அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம வந்து இதை வந்து எல்இடி லைட் வந்து போட்டுக்கிறோம். இது அல்லாமல் இதில் வந்து அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி தெஃப்ட் அலார்ம். இப்போ இந்த வண்டியில வந்து நீங்க கீழே நீங்க வச்சு மறந்துட்டே போயிட்டீங்கனாலும் அந்த ஆன்டி தெஃப்ட் வந்து அலாரம் இருக்கிறதுனால வண்டி வந்து யாராவது தொட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து அலாரம் சவுண்ட் கொடுக்கும். அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதை முயற்சி பண்ணாங்கன்னா வண்டி டெஃபினட்டாக சத்தம் கொடுக்கும். ஸோ வண்டி வந்து யாரும் வந்து அந்த கீ இல்லாமல் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து வந்து ரிவர்ஸ் கியர். இப்போ வந்து சாதாரண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வண்டிகள்லாம் பார்த்தா ஒரு பை அரிசி, ஒரு 25 கிலோ அரிசி வச்சுட்டு ஃப்ரண்ட்ல வச்சுட்டு போறாங்க. அதாவது குழந்தை வந்து முன்னாடி வச்சுட்டு இருக்காங்க. ரிவர்ஸ்ல வந்து நம்ம வந்து வரணும்னா நம்ம காலில் தான் தள்ளிட்டு இருக்கணும், அதாவது இறங்கி தள்ளணும். இதெல்லாம் அந்த வேலை தேவையில்லை.
அந்த ரிவர்ஸ் கியர் வந்து சுவிட்ச் மட்டும் போட்டுட்டு எக்ஸலேட்டர் கொடுத்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் வரும். ஃபார்வர்ட்ல வந்து எப்படி போகுது அதே மாதிரி ரிவர்ஸ்ல வரும். அதுக்கடுத்து ரிமோட் கீ வந்து நமக்கு இது இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட தூரத்துல நம்ம இருந்து கூட வந்து இந்த வண்டியை வந்து ஆஃப் பண்றது ஆன் பண்றது வந்து நம்ம வந்து செய்ய முடியும். அதுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், இப்போ மொபைலுக்கு வந்து நம்ம சார்ஜிங் போர்ட் வந்து இதுல வந்து இருக்கு. அதுக்கடுத்து ஃபுட்மேட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியாக நம்ம இதில் வந்து போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் ஃபோர்க் பார்த்தீங்கன்னா நல்ல சஸ்பென்ஷன் வந்து போட்டிருக்கோம். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஷோல்டர் பெயின் வரது பிடிக்குது அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்து ரியர்ல வரக்கூடிய ஷாக் வந்து ஹை குவாலிட்டியான ஷாக் அப்சர் போட்டுக்கோம். ஸோ பேக் பெயின் வரதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்ம போனாலும் நம்மளுக்கு வந்து டெய்லி இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு நம்ம போகிறோம், டெய்லி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் 10 கிலோமீட்டர் வரணும், ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு வந்தோம்னா பேக் பெயின் ஆகுமா? அப்படிங்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ரெண்டாவது வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற போல்ட்ஸு நட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப டியூரபிளான வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த வண்டிக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. அடுத்த லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் வந்து இந்த வண்டிக்கு வந்து இப்போதைக்கு யார் லைசன்ஸ் வந்து இந்த வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. இந்த வண்டியில் வந்து ஸ்மோக் வந்து வர்றதில்லை, புகை வராதனால உங்களுக்கு வந்து யாராச்சும் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வண்டி வந்து ரொம்ப வந்து சூட்டபிளா இருக்கும். ரெண்டாவது இந்த வண்டி வந்து நாய்ஸ்லெஸ்ஸா இருக்கிறதுனால இப்ப சில பேர்த்துக்குலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சவுண்டு கூட வந்து ஹார்ட் பீட்ஸ் வந்து அதிகமாக ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆனால் இந்த வண்டியில் அப்படி இல்லை, வைப்ரேஷன் இல்லை, சவுண்ட் இல்லை, இந்த மாதிரி வந்து சௌகரியங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த வண்டி ரொம்ப வந்து தெளிவாக இருக்கும். மேலும் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா 67,000 வந்து இப்போ வந்து ரேட்டு. பட் இப்போ லான்ச்சிங்காக 10,000 rupees வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். 57,000 rupees பே பண்ண போதும். அது நீங்க நார்மலா வந்து ஒரு 1,000 rupees வந்து அட்வான்ஸ் பே பண்ணா வண்டி புக் பண்ணிக்கலாம். நீங்க ரெண்டாவது வண்டி பார்த்து எடுத்துக்கலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷனுக்கு பேங்க்ல பேசியிருக்கிறோம், நீங்க நேரில் வாங்க. அப்படி வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷனுக்கு வந்து உங்களுக்கு தேவைன்னா பேங்க்ல வந்து பக்கத்துல நம்ம மேனேஜர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து நம்ம கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களே வந்து பேங்க் மேல வந்து இந்தியன் பேங்க் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், ஒரு 100 yearsக்கு மேல இருக்கிற பேங்க். அவங்க வந்து ரொம்ப தெளிவாக செஞ்சு கொடுப்பாங்க. அது பேங்க் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், ஹிடன் காஸ்ட் எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லன்னு சொல்றேன் நான். அப்புறம் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் அது இதுன்னு நம்மளெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இந்தியன் பேங்க்ல கூட நம்ம வந்து பேங்க் லோன் வந்து அவைல் பண்ணலாம். அப்படி சொல்லி 3 மாடல் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 48 ABT ரோடு பொள்ளாச்சி, அதாவது திருவள்ளுவர் தெருவுக்கு பக்கத்துல இருக்கு, மெயின் ரோட்ல இருக்கு. ரெண்டாவது எங்க ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா நெகமத்துக்கு பக்கத்துல கக்கடங்கிற இடத்துல வந்து நம்ம ஃபேக்டரி இருக்கு. அப்புறம் ஸ்பேர்ஸ் நீங்க வந்து ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. நார்மலா வந்து எல்லாருமே என்ன வந்து போடுறாங்களோ அந்த மாதிரி டைப்ல தான் போட்டுக்கிறோமே ஒழிய ஒரு பெக்குலரான மாடல் நம்ம போடலை. ஸோ ஸ்பேர்ஸ் எங்கள்கிட்டையும் கிடைக்கும், வெளியிலையும் கிடைக்கும், ஒன்றும் ப்ராப்ளமே வராது. ரெண்டாவது சர்வீஸ் ஃபெசிலிட்டிக்கு எங்கள்கிட்ட வந்து கரெக்டான இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. நானே வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் மட்டும் PhD மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ சர்வீஸிங் வந்து நீங்க வந்து ப்ராப்ளம் பார்க்க வேண்டியதில்லை. நீங்க எந்த டைம் வந்து நீங்க ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வந்து சொன்னாலும் பார்த்து கொடுக்கலாம். இன்னொன்று, பிஃபோர் டெலிவரி வந்து 100% வந்து எக்ஸாமின் பண்ணாம நாங்க டெலிவரி கொடுக்கறது இல்லை. அப்படிங்கிற ஒரு தீம்ல வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். மேலும் வந்து இது அல்லாம இதுல வந்து 3 கம்பெனி இருக்கு. அந்த எல்லா கம்பெனியுமே கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் ஆன கம்பெனி தான். ஸோ இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இத்தனை வருஷமா ரன் பண்றதுன்னா சர்வீஸ் ஓரியன்ட் இல்லாம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இத்தனை வருஷம் வந்து டெஃபினட்டா இருக்க முடியாது. அது எல்லாமே குறிப்பிட்ட மாச கணக்கிலோ வார கணக்கிலோ இழுத்து முடிவு போயிடுவாங்க. நம்மளை பத்தி சர்வீஸ் வந்து நீங்க பார்க்க வேண்டியதில்லை, அதை பத்தி எந்த விதமான ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல சொல்லுங்க, பார்த்து கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொன்று, சர்வீஸ் வந்து வர்றதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. என்ன காரணம், கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேட் பண்ணிட்டு தான் நான் வந்து மெட்டீரியல் வந்து இது வரைக்கும் மற்ற கம்பெனிஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். என்ன காரணம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து எஜுகேட் பண்ணிட்டோம்னா இது வந்து என்ன ப்ராப்ளம் வரும், எப்படி வரும், எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது எஜுகேட் பண்ணிடுவோம். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து 100% வந்து அவங்களுக்கு வந்து சர்வீஸ் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இல்லை. பீரியாடிக்கலாக அவங்களோட சர்வீஸ் வந்து கொண்டு பார்த்தாங்கன்னா போதும். அதுபோல் வந்து பேன் இண்டியா வந்து டீலர்ஷிப்க்கு நெட்வொர்க்குக்கு பேசிட்டு இருக்கிறோம். யாருக்காச்சும் வந்து பேன் இண்டியாவில் வந்து எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி,
டீலர்ஷிப் தேவை இருக்கவங்க அணுகுங்க. என்னோட ஃபோன் நம்பர் வந்து 86-754-754-68. இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. டீலர்ஷிப்புக்கு உண்டான விஷயங்கள் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீலர்ஷிப் பெரிய ஒரு டெபாசிட், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒன்றும் தேவையில்லை. ஒரு அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸு, உங்களுக்கு அது சேல் பண்ணக்கூடிய உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். நம்ம வெஹிக்கிள் வந்து தைரியமா சொல்லி நம்ம விற்கலாம். ஏன்னா மற்ற வண்டிகள் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் நம்மள இல்லை. அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி தான் போட்டுக்கிறோம். இந்த ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நியர்லி 8 இயர்ஸ் ஆச்சு. இப்பதான் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கிறோம். 8 இயர்ஸா வந்து இதுல வந்து என்னென்ன ப்ராப்ளம் வருது, எப்படி எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம் சான்சஸ் இல்லை.